ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. கடந்து வந்திருக்கிற ஒரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த முதல் சாட்டில் தேவன் ஒருவர், ஒரே ஆள் ரூபம் உள்ளவர், சுற்றிலும் வானவில் இருக்கிறது போல் அந்த மகிமை சுற்றிலும் இருந்தது. அந்த சுற்றிலும் அந்த ஒளிக்குள்ளே ஒரு மனித சாயலாக ஒரு ரூபத்தில் ஒரே தேவன் ஒரே நபராக இருக்கிறார் என்கிறதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே தேவன் என்கிறதான சத்தியத்தை வேதம் தெளிவாக நமக்கு படிப்பிக்கிறது. திருத்துவத்தை சொல்லுகிற நம்முடைய சகோதரங்கள் தேவன் ஒருவர் என்று சொல்லுகிறதை நாங்கள் மறக்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை நாம் தொடர்ந்து உள்ள செய்தியிலே நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் தேவன் ஒருவர் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை சத்தியமானால் அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞான ஸ்நானத்தை அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞான ஸ்நானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். காரணம், மணவாளன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, மணவாட்டியை மணவாளனோடு சேர்க்கிறது தான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானத்தில் தான் கலாத்தியர் 3:26-27 படி இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன், 3 புருஷர் இல்லை. இப்ப பிதாவுக்கு கிறிஸ்துக்குரிய ரகசியம் தான் அடுத்தது நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தான் கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே, கர்த்தர் தான் கிறிஸ்து, கர்த்தர் தான் மணவாளன் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம். கிறிஸ்து தான் மணவாளன், கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய 3 மகிமையுடைய ஒரே நபர் மணவாளன். கிறிஸ்தனும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஊழியத்தில் நிற்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் இந்த கிறிஸ்துவோடு சேர்க்கிறது தான் ஞானஸ்நானம். கலாத்தியர் 3:26-27 கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. மணவாட்டி மணவாளனை தரித்து கொள்ள வேண்டும். கல்யாண உடன்படிக்கையில புருஷனும் மனைவியும் ஒன்னாகிறாங்க. மனைவி புருஷனை தரித்து கொள்ளுகிறாள். அது முதல் அவளுக்கு புருஷன் தலையாகிறான். அது முதல் புருஷனுக்கு மனைவி சரீரமாகிறாள். ஸ்திரீக்கு புருஷன் தலை என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல மணவாட்டி சபைக்கு மணவாளன் தான் தலை, மணவாளன் தலை, சபைக்கு கிறிஸ்து தலை. அவர்
ஆகவே கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் தன்னுடைய மணவாளனோடு கூட சேர்ப்பதுதான் ஞானஸ்நானம். நாமத்தை தரித்துக் கொள்வதுதான் ஞானஸ்நானம். ஆகவே ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டி சபையை சேர்க்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். சரி, இருக்கட்டும். நாம் இங்க தியானித்தது ஒரே நபர், ஆள் ரூபத்தில் ஒருவர். அவரோடு கூட இரண்டாம் நபர் இல்லை, மூன்றாம் நபர் இல்லை. அது தேவனே சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம் 32:9 வரும்போது, 32:39 வரும்போது பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை, என்னோட வேற இரண்டாம் நபர் இல்லை, வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். தேவன் சொல்றார், நர்த்தி தேவன் சொல்றாரு, என்னோடு கூட ஒரே ஆள் ரூபம் தான். இதுதான் கர்த்தருடைய மகிமையின் சாயல். அவர் சொல்றாரு, நானே அவர். ஏன்னா இவர் தான் இவரா வந்தவர். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல், இப்ப சமுத்திர அலையில நடக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நானே அவர், என்னோடு கூட வேறொரு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள்னு தேவன் சொல்றார். ஆனா திருத்துவ சபைகள் சொல்லுது, திருத்துவத்தில் இரண்டாவதானவரை பிதா அனுப்பினார்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஆழம் என்ன, பிறகு அடுத்ததுல பார்ப்போம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இரண்டாம் நபரை அனுப்பினார். அவர் சொல்றாரு, என்னோடு கூட வேறொரு நபர் இல்லை, வேறொரு தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள். எனக்கு முன் ஏற்பட்டவர் இல்லை, எனக்கு பின்னு இருப்பதில்லை. முந்தினவர் அவர்தான், பிந்தினவர் அவர்தான், மரித்து பிழைத்தவரும் அவரே தான். பைபிள்ல தேவனை குறித்து 3 சாட்சி இருக்கு, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இங்கதான் பிரச்சனை அத்தனையும். திருத்துவாது மூவர்னு சொல்றாங்க, நாம் ஒரே நபருடைய 3 மகிமை என்று சொல்லுகிறோம். 3 பேர் என்கிறதுக்கு வசனம் இல்ல, 3 மகிமை என்கிறதுக்கு வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 9:26 அதை சொல்லுகிறது. ஆகவே வேறொரு இல்லை, அவர்தான் இவராய் வந்தார். அவர் சொல்ல, நானே அவர், என்னோடு கூட வேற தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். அவர் வானங்கள், வானாதி வானங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருந்துகிட்டு எங்க வானத்துக்கு நேர கை வைத்தது? பூமியில நின்னுதான் கைய உயர்த்துறார். அல்லேலூயா. நான் வானங்களுக்கு நேராக என் கைகளை உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். இது எங்க சொல்லி இருக்காரு? வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 அந்த காட்சிய மனுஷகுமாரன் 7 பொன்குத்து வழக்களின் மத்தியிலே மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், கையில 7 நட்சத்திரங்களை ஏந்தினவராய் இயேசுவானவர் நிற்கிறார். அவருடைய தலை மயிரெல்லாம் வெண் பஞ்சை போல் இருக்கிறது, கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது, வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது, அவருடைய பாதங்கள் உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருக்கிறது. அந்த மகிமையான காட்சியை, மனுஷகுமாரனுடைய காட்சியை கண்டபோது யோவான் செத்தவனை போல விழுகிறார். உடனே அவர் யோவான் அப்போஸ்தலனை கையை பிடிச்சு தூக்கி விட்டு சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வானத்துக்கு நேரா கைய உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறது சொல்லுகிறவர் நான் தான் சொல்றாரு. பூமியில நின்னுகிட்டு சதா காலங்கள்ல உயிரோடு இருக்கிற கை வைத்து பேசுறது நான் தான் சொல்றாரு. அவர் இயேசு நின்னு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24 சொல்றார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில சாவீர்கள். சாக வேண்டியதான், வேற வழியே கிடையாது. நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால்
உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். 2ஆம் ஆண்டவர் 3ஆம் ஆண்டவர் திருத்துவத்துல 3-4 இந்த புத்தகத்துல இருந்து இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு இவர்தான், நானே அவர். உடனே யூதர்களுக்கு புரியல, மரியாளுக்கு போய் எப்படி தேவனா இருக்க முடியும்? அவன் யோசேப்புக்கு மகன் நினைச்சாங்க, அவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? உடனே கேட்டாங்க 25ஆம் வசனம் யோவான் 8:25. அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி ஆதி முதலாய் உங்களுக்கு ஹல்லேலூயா, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆதின்னு சொல்லுது எங்க இருக்கு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதி என்று தொடங்குகிறது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சொல்றாரு. இயேசுலாம் நான் ஆதி முதல் சொல்லி இருக்கிற ஆளுதான். அப்ப ஆதியில வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது நான் தான் சொல்றாரு. சரி, யோவான் அப்போஸ்தலனுடைய மார்பில சாய்ந்து இளைப்பார்னு யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 1:10. அவர் இங்க உலகத்துல இருக்காரு, கடல்ல நடக்கிறாரு. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகத்தை உண்டாக்கும் போது அவர் தேவன். இங்க கீழே இருக்கும் போது அவர் மனிதன். இங்க மனிதன், அங்க தேவன். நான் ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான். அடுத்தது, அப்ப ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான். அப்ப யார் ஆதியோ அவர் தான் அந்தமும். நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். பாருங்க, ஆதி யாரோ அவர்தான் அந்தம். அவர்தான் யாரு? அந்தம். இந்த ஆதி அந்தம் அவருக்கு பேர் வந்தனுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்ற அந்த ஆதி நான் தான் சொன்னாரு. அப்ப அந்த யார் ஆதியோ அவர் தான் அந்தம். பைபிள்ல அந்த எது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இவர்தான் ஆதி, இவர்தான் அந்தம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவர் ஆதியே இல்லாத அனாதி தேவன். என்ன தேவன்? அப்ப அவர் எப்படி ஆதி ஆனாரு? ஆதிக்கு முன்னே அனாதி தேவன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம்னு உபாகம் 33:27 சொல்லுது. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், பெண்களே உனக்கு ஆதாரம். சரி, இந்த ஆதி என்கிற இடத்துக்கு நான் போகல. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும், தொடக்கமும் முடிவும். ஒண்ணுக்கு தொடக்கம் உண்டுன்னா முடிவும் உண்டு. அவருக்கு ஆதி உண்டுன்னா அவருக்கு அந்தமும், அந்தத்துக்கு முன் ஆதிக்கு முந்தின அனாதியில் எப்படி இருந்தாரோ அப்படி அந்தத்துக்கு பின்னுள்ள அனாதியிலும் அவர் அப்படியே இருப்பார். அவர் யாரா இருப்பார், இருக்கிறார் என்று அப்புறம் கடைசியில பார்ப்போம். தொடர்ந்து உள்ளதெல்லாம் பார்ப்போம். ஆகவே இதுல ஒரே ஒருவர், ஆளத்துவத்துல ஒருவர்னு பைபிள் திட்டமா சொல்லுது. என்னோடு கூட வேற ஆள் இல்ல. ஆனா திருத்துவம் என்ன சொல்லுது பாருங்க. இது சரிதானான்னு நீங்க நிதானிக்கணும். திருத்துவம் என்பது இறைவனின் வெளிப்பாடு. இது மனிதன் பகுத்தறிவினால் வந்த ஒரு கருத்து அல்ல. இது நேரம் மாத்தி எடுத்துக்கிடணும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இக்கொள்கையினை வெளிப்படுத்துகிறது. திருத்துவம் என்பது கீழ்கண்ட அபிப்பிராயங்களை கொண்டது. வேதாகமத்தில் கடவுள் என 3 பேரை அங்கீகரிக்கிறோம். எத்தனை பேர் கடவுள்? உன் தேவனாய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப இது யாருக்கு? எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம்? அதனாலதான் பாவத்துல கடைசியில எல்லாம் பின்மாற்றம் ஆகி இந்த சர்ப்பத்துக்கு வேலையை செய்துட்டு இருக்காங்க. இயேசு சொன்னார், பிதாவுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் தெரியாததுனால
பிதாவை என்னை அறியாததுனால உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறன் எண்ணப்படும் காலம் வரும். எல்லாம் இயேசுவின் நாமத்துல தான். எல்லாரும் இடறது இயேசுவின் நாமத்துல தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 3 பேர் கடவுள் என்று அங்கீகரிக்கிறோம். இம்மூவரும் தனி நபர்கள் என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க தனித்தனி ஆளுதான். எங்கேயாவது சொல்லி இருக்காரா? இல்ல. தனித்தனி 3 பேர் ஆக்கி காட்ட முடியுமா? அல்லேலூயா. அடுத்தது, இந்த திருத்துவ தேவன் தனித்தனியாக இயங்கும் இம்மூவரும் தற்காலிகமானவர்கள் அல்ல, நித்தியமாகிய 3 பேர் கூட்டணியா இருக்காங்க. இவர்களுக்குள் எந்த விதமான வேற்றுமைகளும் ஒவ்வாமையும் இல்லை. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவம் என்ற சொல்லை கொண்டு வந்தவர் தெர்த்துல்லியன் என்பவர். திருத்துவம் என்பது 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், கர்த்தத்துவத்திலே 3 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அடுத்தது, திருத்துவத்தில் காரியங்கள் 4 காரியங்கள் இருக்கின்றன. பிதாவானவர் கடவுள், குமாரனானவர் கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒன்னாக சேர்ந்து ஐக்கியமா இருக்காங்க என்று ஜோசப் குக்கு சொல்லுகிறார். ஜோசப் குக்கு சொல்றது பார்க்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னாரு, பவுல் என்ன சொன்னாரு இல்ல, ஜோசப் குக்கு சொன்னாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு வாசிங்க. 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற, நல்லா கவனிச்சிடணும், தேவனும் இயேசு கிறிஸ்து தான், ரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான். இந்த தேவனும் ரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:15 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனும் ரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஒரே நபர், ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தான் இயேசு என்று பேதுரு தொடங்குகிறார். பாருங்க, நம்முடைய தேவனும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்ற, நல்ல மனசிலாக்கணும், தேவனும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான் என்கிறதுதான் அருமையான விசுவாசம். அதுதான் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் நிருபம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற சீமோன் பேதுரு எழுதுகிற நிருபம். யாருக்கு இந்த நிருபம்? தேவனும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் ஒரே நபரே என்கிற அருமையான விசுவாசத்தை உள்ளவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். நமக்கு அடுத்த செய்தி பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துக்குரிய ரகசியம் தான். அதுல தான் இப்ப போறோம், நுழைய போகிறோம். பிதாவும் குமாரனும் ஒரே நபர், அப்படித்தானா இல்லையா? பாருங்க, கொலோசியர் 2-ம் அதிகாரம் 2-ம் வசனத்தை 3-ம் வசனத்தை படிங்க. கொலோசியர் 2:2-3. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் குமாரனுக்கும் உரிய, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தான் 1900 வருடமாய் சபைகளுக்கு மறைவு. அதனாலதான் இயேசு தெய்வம் இல்ல, வேறொரு யெகோவா இருக்காரு, நாங்க அந்த யெகோவாவுக்கு பின்னால போறோம்னு சொல்றாங்க. பைபிளுக்கு விரோதியா இருக்காங்க. இருத்துவக்காரங்களும் இந்த திருத்துவத்துக்கு ஒப்பாக யாகதேசம் 2 பேர் உண்டு, பரிசுத்தாவி வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் தெரியாததுனால பெந்தெகோஸ்து திருத்துவ சபைகளும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் தெரியாததுனாலதான் 2 பேர் 3 பேர் ஆக்கி போட்டாங்க. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை இப்பொழுது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். தெய்வத்துவத்தில் ஒரே நபர் தான் இருக்கிறார். அவர்தான் மணவாளன், அவர்தான் மணவாட்டியை ரட்சிக்க குமாரனார் மாம்சத்தில் வெளிப்பட்டவர்.
அவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வருகிறவர், வந்து வாசம் பண்ணுகிறவர். அதை அப்புறம் நம்ம வரிசை வரையில ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. இந்த பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுன்னா ஆங்கிலத்துல நாலெட்ஜ். அதை உணர்ந்து கொள்ளணும், நிச்சயிக்கணும். அறிந்து கொள்ளுகிற பூரண நிச்சயம் வேணும். இங்க சொன்ன அழகா இருந்து, சரியா தான் இருந்து. இங்க கேட்டுக்கிட்டு அங்க போன உடனே சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த காதலோடி கேட்டு இந்த காதலோடி போயிரும். அங்க போன உடனே சொல்ல, பாத்தியா அவர் இங்க இருந்து அங்க பேசினாரு, பாத்தியா பாத்தியா. அவர் 2 பேர் இருக்காங்க இல்லையா? இங்கேயும் ஆமா, அங்கேயும் ஆமா. இங்க அங்க ஆமா போடக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். ஒரு தேவன்ல 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவதுதான் பாகாலி என்று சொல்வது. அதுதான் கன்றுக்குட்டி உபதேசம். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனாங்க. சொன்னாங்க, ஒரு கன்றுக்குட்டியில் பல தெய்வங்கள், எய்த்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அதுக்கு முன்ன ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி வச்சுட்டு சொன்னாங்க, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை செலுத்துறோம்னு நினைச்சிட்டு துள்ளி குதிச்சு நடனம் பண்ணி டான்ஸ் ஆடி, இப்ப நடக்கல ஆட்டம் பாட்டம் டான்ஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியே கிடையாது. சீக்கிரம் இவர்கள் எல்லாம் பிசாசின் ஆவியினால் ஆடுவார்கள். ஹல்லேலூயா. இது சத்தியமானால் இதை புரட்டுகிறவர்கள் பேயாட்டம் ஆடுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்க ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நான் என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து அவர் ஒருவரை மகிமைப்படுத்துங்கள். ஆறுகளும் நீரூற்றுகளும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். கண்ணுக்குட்டி உண்டாக்கி வச்சுட்டு ஆடுனாங்க, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவங்க ஆடி பாடினாங்க. ஆனா அவங்க கன்று குட்டிக்கு விக்கிரகாராதனை செய்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள். திருத்துவ கொள்கையை வைத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டம் கும்மாட்டம் இட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆவியை இழந்து பின்மாற்றக்காரர்கள் ஆகி சத்தியம் இல்லாதவர்களாய் போய் பின்மாற்றக்காரர்கள் ஆகி சத்தியத்துக்கு விரோதிகளாய் மாறி நிற்பார்கள். அதுதான் சரித்திரம். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரே ஆவியினால் அருளப்பட்டது. ஒரே மேய்ப்பன், கர்த்தர் தான் மேய்ப்பன், அவரால் அருளப்பட்டது. அவருடைய பாதத்தில் இருந்து மணவாட்டி கற்க வேண்டும். மனைவி வீட்டுல போய் தன் புருஷன் கற்கணும்னு எழுதியிருக்கு. மணவாட்டி சபைக்கு புருஷன் கர்த்தர். ஹல்லேலூயா. ரிகாஷ் பாரமாய் டிவாலா கம்சா பௌடபால பௌஷ்யா. அவருடைய பாதத்தில் இருந்து, அப்பா இது உம்முடைய வார்த்தை, இதன் அர்த்தங்களை எனக்கு சொல்லித்தாரும், படிப்பியும். இடரல் இல்லாத வழியில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, இடரல் இல்லாமல் என்னை நடத்தும் என்று கேட்க வேண்டும். இடரல் இல்லாம வழியில் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இடரல்கள் உண்டாக வேண்டியது அவசியம், இடரல்கள் உண்டாகாமல் போவது கூடாத காரியம். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். எங்க வேணாலும் இடறிட்டு தப்பலாம், ஆனா இயேசுல இடர்னா சபிக்கப்பட்டவன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் தான் ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நாம் வாசிப்போமானால், இடரலின் கல் இயேசு கிறிஸ்துதான்.
இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவளை மூல அறிவு கொண்டு நியாயம், இது நியாயம், இப்படி இப்படி அப்படி இப்படி வச்சு தேடுறதுனால அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள், இடறிக் கொண்டிருக்காங்க. ஆகவே யெகோவா விட்னஸ்காரர்களும் இடறி இருக்காங்க, இருத்துவக்காரர்களும் இயேசுல தான் இடறி இருக்காங்க, திருத்துவக்காரர்களும் இயேசுல தான் இடறி இருக்காங்க. இயேசுவில் இடர்னால அவரை 3 பேர் ஆக்கிட்டாங்க. நல்ல நோக்கம்தான். இயேசுவை யெகோவா விட்னஸ்காரன் தெய்வம்னு சொல்லலையே. ஐயோ, நம்ம இயேசுவை எப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப இயேசுவை தெய்வம்னு சொல்லணும். பிதாவை தெய்வம்னு சொல்லியிருக்க, பிதா குமாரன் அனுப்புனாருன்னு எழுதியிருக்க, அப்ப பிதா வேற தானே. பிதா வேற, அப்ப பிதாவும் கடவுள். அடுத்து குமாரனும் இயேசு கடவுள் தெய்வம் என்கிற நிலைமைக்கு கீழே சொல்லுக்கு மனசாட்சி சம்மதிக்கல. பரிசுத்தால் 3 பேரும் சமம், 3 பேரும் கடவுள், 3 பேரும் ஐக்கியமா இருக்காங்க. நித்தியமா ஒரே ஆளா இல்ல, 3 பேரா இருக்காங்க. இந்த நம்பிக்கையினால் தான் இயேசு மத்தேயுல சொன்னார் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்துன்னு. அதனால வைராக்கியத்தோடு 3 பேர் உண்டு என்கிற நம்பிக்கையினால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி பட்ட பேர்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கொடுத்தபடி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்கிறது இல்லை திருத்துவக்காரர்கள். அல்லேலூயா. அது ஏசாயா 8:16 இருக்குது. சாட்சியாகமத்தை கட்டி சீஷர்கள் என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுனா சீல் போட்டு வை. ஹல்லேலூயா. சீஷர்களுக்குள்ளதான் வேதம் இருக்கணும், சீஷர்களுக்குள்ளதான் வேதம் வரணும். ஆகவே சீல் போட்டு வை தேவன் சொல்லுகிறார். இயேசு மனிதனாய் குருவாய் வந்த போது 12 பேரை தெரிஞ்செடுத்துக்கிட்டு யோவான் 17:6 சொல்லுகிறார், பிதாவே நீர் உலகத்திலிருந்து தெரிந்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த பெந்தெகோஸ்தேயர்களுக்கு எல்லாருக்கும் நாமத்தை அவர் வெளிப்படுத்தல, அப்போஸ்தலர்களுக்கு தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தி, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மால் வந்த என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர்கள் பிதாவுடையவர்களாய் இருந்தார்களாம். பிதா மனிதனாய் இயேசு குருவா வந்தபோது அவருடைய கையில வேதத்தை அவர்களுக்குள்ள முத்திரை போட்டு வைக்க கொடுத்தாராம். இந்த அப்போஸ்தலர்கள் சபைக்கு உபதேசத்தை தருகிறார்கள். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் தவறாம். அப்போஸ்தலர் சொன்னது தவறாம். பிரசங்கத்துல மக்களை ஏமாத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? அது இயேசு சொன்னது. இது இந்த பேதுரு இயேசு மறுதலிச்சார் இல்லையா, பேதுரு சொன்னதாகும். விஷயம் ஒண்ணு இல்லாத பாவப்பட்ட மக்கள் நம்புறாங்க. பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் 120 மேல் இறங்கின போது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். அவர் கூட இருந்த அற்புத அடையாளங்களை செய்து அவர்கள் சொன்னது சத்தியம் என்பதை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவங்களுக்கு வேண்டி 3 பேர் ஆக்கியதுக்கு வேண்டி, அவங்க தவறான கட்டுக்கதையை உறுதிப்படுத்துறதுக்கு வேண்டி இயேசு சொன்னது, இது மனுஷர் சொன்னது. அப்படி பைபிள் பிரிக்கல. 2 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எல்லாம் ஆதி முதல் அந்த வரைக்கும். இது பேதுரு சொன்னது, அது இயேசு சொன்னது, அது மேய்ப்பன் சொன்னது, அப்படி இல்லை. இதுக்கு ஆதர் ஒரே ஆளுதான், பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் ஒரே மேய்ப்பனால் அருளப்பட்டது. அந்த ஒரே மேய்ப்பன் கர்த்தர் தான்.
மணவாட்டிக்கு மணவாளன் கர்த்தர்தான். இது மணவாட்டிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட மணவாளனுடைய அன்பு கடிதம். இது மணவாட்டிக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அன்பு கடிதம். மணவாட்டி மணவாளனை இதிலிருந்து அறிந்து கொள்ளுவாள். பைபிள் என்ன சொல்லுது, இவங்க என்ன சொல்றாங்க? பலமோர் திருமறை இறையியல் போதனைகள். இறைவனை பற்றி அறிந்து கொள்ள மனிதனால் இயலாது. மணவாட்டி கர்த்தரை அறிந்து கொள்வாள். பைபிள் அப்படி சொல்லுது, தேவன் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. இவர் சொல்றது அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அறிந்து கொள்ள மனிதனால் இயலாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3:18 சொல்றார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப அறிவுல வளர முடியுமா? அறிய முடியுமா? இவங்க சொல்ற அறிய முடியாது. அப்ப அறியாதவங்க கட்டுக்கதையை தான் உண்டாக்கி வைப்பாங்க. அடுத்தது இன்னும் கொலோசையர் 3:10 வாசித்து பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவு அடையும்படி. நம்ம பூரண அறிவு அடையணுமா? பூரண அறிவு அடையணுமா? பரிசுத்த ஆவியானவர் எல்லா தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துல உங்களை போதித்து நடத்துவார். ஆமென், ஆமென். ஆகவே சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையணும் என்று பைபிள் சொல்லுது. சரி, இனி அறிவடைய முடியுமா? நீதிமொழிகள் 2:1-5 வரை வசனம் சொல்லுது, நீ அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுவது போல தேடுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பைபிள் சொல்லுது தேவனை அறிய முடியும். ஆனா இவங்க சொல்றாங்க தேவனை அறிய முடியாது. 3 கடவுள் உண்டு. எத்தனை கடவுள் உண்டு? பைபிள் சொல்லுது ஒருவர் தான் உண்டுன்னு. இவங்க சொல்றாங்க 3 பேர் உண்டு. பைபிள் சொல்லுது நீ தேவனை அறிய அறிவை கண்டடைவாய். இவங்க சொல்றாங்க தேவனை அறிய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை அறிய முடியாதுன்னா நீ எப்படி ஐயா தேவனை பற்றி பேசுவ? நீ என்ன ஐயா பேசுவ? இயேசுவே, ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சதறடிக்கிறான். எல்லாரும் இடறது இயேசு நாமத்தில் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 3 பேர் கடவுள் என்று அங்கீகரிக்கிறோம். இம்மூவரும் தனி நபர்கள் என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க தனித்தனி ஆளுதான். எங்கேயாவது சொல்லி இருக்காரா? இல்ல. தனித்தனி 3 பேர் ஆக்கி காட்ட முடியுமா? அல்லேலூயா. அடுத்தது, இந்த திருத்துவ தேவன் தனித்தனியாக இயங்கும் இம்மூவரும் தற்காலிகமானவர்கள் அல்ல, நித்தியமாகிய 3 பேர் கூட்டணியா இருக்காங்க. இம்மூவரும் ஒரே தன்மையுடையவர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே ஆளா இல்ல, அதான் விஷயம். நமக்கு ஒரே ஆளத்துவம். இங்க 3 பேர், அவைகளுக்கு 3 பேர். கர்த்தருக்கு இவர்களுக்குள் எந்த விதமான வேற்றுமைகளும் ஒவ்வாமை இல்லை. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவம் என்ற சொல்லை கொண்டு வந்தவர் தெர்த்துல்லியன் என்பவர். திருத்துவம் என்பது 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், கர்த்தத்துவத்திலே 3 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அடுத்தது, திருத்துவத்தில் 4 காரியங்கள் இருக்கின்றன. பிதாவானவர் கடவுள், குமாரனானவர் கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒன்னாக சேர்ந்து ஐக்கியமா இருக்காங்க என்று ஜோசப் குக்கு சொல்லுகிறார். ஜோசப் குக்கு சொல்றது பார்க்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னாரு, பவுல் என்ன சொன்னாரு இல்ல, ஜோசப் குக்கு சொன்னாரு. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. இது போல நிறைய வரும். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு வாசிங்க. 2 பேதுரு 1:1, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற, நல்லா கவனிச்சிடணும், தேவனும் இயேசு கிறிஸ்து தான், இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான். இந்த தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:15 வாசிக்கிறோம்.
இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாயிருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஒரே நபர், ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தான் இயேசு என்று பேதுரு தொடங்குகிறார் பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்ற, நல்ல மனசிலாக்கணும், தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான் என்கிறதுதான் அருமையான விசுவாசம். அதுதான் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் நிருபம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாயிருக்கிற சீமோன் பேதுரு எழுதுகிற நிருபம். யாருக்கு இந்த நிருபம்? தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் ஒரே நபரே என்கிற அருமையான விசுவாசத்தை உள்ளவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிதாவும் குமாரனும் ஒரே நபர், அப்படித்தானா இல்லையா? பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை படிங்க. கொலோசியர் 2:2-3. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் குமாரனுக்கும் உரிய, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தான் 1900 வருடமாய் சபைகளுக்கு மறைவு. ஆனா பைபிள் சொல்லுது, நீ அவரை நன்றாக அறிந்து கொள்ளுவாய். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். மணவாட்டி மணவாளனை தனக்கு புருஷனை தெரியாதவ எப்படி ஒரு உண்மை உள்ள மனைவியாக இருக்க முடியும்? தன புருஷனை குணம் என்ன, அவர் ஆளுக்கு நிறம் என்ன, கொலை என்ன, கோத்திரம் என்ன, படிப்பு என்ன, வேலை என்ன, வருமானம் என்ன, எல்லாம் அறியணுமா வேண்டாமா? அறிய முடியாது. ஒரே ஒரு காரியத்தினால் தான் அறிய முடியும். ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்தது கடைசி வசனத்தை அப்புறம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படாததினால் சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறிய முடியாதா? வெளிப்படுத்தினா கர்த்தரை உனக்கு யாருன்னு தெரியும். இல்லைன்னா 3 புருஷன் சொல்லிட்டு இருக்கணும். சில சொல்லுங்க, அவர்களுக்கு பிதாகுமார் அந்த இது சிவன் விஷ்ணு இருக்கிறது போல நமக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேர் இருக்காங்க. கொண்டு கிட்டத்தட்ட பொய்யாச்சு. யார போல? சிம்சோன் தனக்கு தலையில இருக்கிற 7 ஜடமுடியில இருக்க பலத்தை தெளிலாளுக்கு அவ தடவி கிண்டி அழுது உன் மகாபலம் எங்க இருக்குன்னு சொல்லு அவளை கிண்டனால அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு கொடுத்து கடைசியில சொன்னா 7 அகனி நாற்கயிறு வச்சு எனக்கு 7 சடையும் கட்டிட்டா என் பலம் போயிரும்னு சொன்னான். எதேசம் கிட்ட போயிட்டான். அதுபோல இந்த கிறிஸ்தவர்கள் அவிகளுக்கு 3 பேர் இருக்கிறது போல நமக்கும் 3 பேர் இருக்காங்க. கிட்ட பொய்யாச்சு. இனி எல்லாம் ஒன்னாயிரும். ஒன்னாயாச்சு. எம்மதமோ சம்மதம். நான் கர்த்தருடைய நாமத்திலே மகா வேதனையோடும் வைராக்கியத்தோடும் சொல்கிறேன், இந்த கடைசி காலத்திலே கிரியச்சேர ஆவியுடைய வேலை அது. இதுதான் விசுவாச துரோகம். அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்க முடியும். அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க, இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணும்போது சில கிரியைகள் எல்லாம் நடக்குது இல்லையா? அது நடக்கலையா? நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, அவர் முதல்ல அவருக்கு நாமத்துக்கு இவர் ஏதோ நாமத்தை பேர சொல்றதுனால ஒன்று நடக்கணும்னு செய்கிறார். 1. 2வது, பாவப்பட்ட மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு போறவங்களுக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ற ஊழியக்காரர் சொல்றார், இயேசு உன்னை குணமாக்குவார். கைவிடப்பட்ட வியாதி இருக்கிறதா? இயேசு உன்னை குணமாக்குவார். இன்று ராத்திரி குணமாக்குவார். ஆனா இவருக்கு பாக்கெட்ல மாத்திரையும் இன்ஜெக்ஷனுக்கு உள்ள பாட்டிலும் பாக்கெட்ல இருக்குது ரெடியா. ஆஸ்பத்திரியில ரூமும் ரெடியாக்கி வச்சிருக்கு. திடீர்னு எமர்ஜென்சி வந்தா அட்மிட் ஆயிரு. இங்க பாக்கெட்ல
மாத்திரை கிடக்குது. இன்று ராத்திரி இயேசு உன்னை குணமாக்க வந்திருக்கார். ஏன் பிரசவம் பண்ற ஒன்னை குணமாக்க வரலையா? அதுல குறைபட்டு இருக்கிறோம்னா நம்ம குறைவை ஒத்துக்கொண்டுகிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி போவோம், வளருவோம். நம்ம எல்லாரும் வளருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பைபிள்ல இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் யார்கிட்டயாவது மாத்திரை மருந்து கொடுத்து விட்டாரா? ஸ்டெதஸ்கோப் கொடுத்து விட்டாரா? அதுல வேற என்ன செய்து விட்டாரா? இல்ல. வாங்க, வியாதியஸ்தரை சுத்தம் பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துங்க, ஹalleluya, மரித்தோரை எழுப்புங்க, எல்லாம் செய்யுங்க. உலகத்தின் முடிவு நான் உங்களோடு கூட இருக்கேன். கூட இருந்து கிரியை நடப்பித்தாரே, அந்த விசுவாசத்துக்கு நாம் இன்னும் எழும்ப வேண்டியது இருக்கிறது. ஹalleluya. நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டியது இருக்கிறது. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். இந்த கடைசி நாட்களில் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆனா இந்த பலவீனத்தை உண்டாக்கி போட்டிருக்கிறவன் பிசாசு. அதை நாம் அடையாளம் காண வேண்டும், அடையாளம் கண்டு எதிர்க்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அறிய முடியாதுன்னு சொல்றாங்க. சாமுவேலுக்கு கர்த்தர் தமது வசனத்தினால் வெளிப்படுத்தினார். கடைசி சொன்னோம், கர்த்தர் சாமுவேலுக்கு சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். தம்முடைய வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்தினார். கர்த்தரை மணவாட்டி அறியணும்னா மணவாட்டிக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்காம அறியவே முடியாது. அல்லேலூயா. வார்த்தையினால வெளிப்படுத்தினார். எம்மாவூர் ஸ்ரீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு அவர் பிட்கிற வரைக்கும் அவரை யாருன்னு தெரியல. அப்பத்தை பிட்டோன்னு அவர் இயேசு அறிஞ்சாங்க, மறைஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தாமல் யாரும் அறிய முடியாது. இன்னொரு வார்த்தையை படியுங்கள். 2 ரெவலேஷன், 2 கட்ட ரெவலேஷன்னால தான் பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ரகசியத்தை முழுமையாய் அறிய முடியும். குமாரனை செம்மையா அறிஞ்சா போதும், அதுதான் பிதாவை அறிதல். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். என்ன அறிஞ்சா போதும், அதான் பிதாவை அறியது. சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒன்னை நீங்க அறியண்டா. அவர் யாரு? அவர்தான் மகிமையின் கர்த்தர். அவரைத்தான் சிலுவையில் அறைஞ்சாங்க. நீ இயேசுவை யாருன்னு அறிஞ்சா அவர்தான் நித்திய பிதா என்று அறிவாய். ஆமென், ஆமென், ஆமென். நாம் வேத வசனத்துக்கு வெளியே பேசவில்லை, வார்த்தையிலே நின்று பேசுகிறோம். ஹalleluya, ஹalleluya. மத்தேயு 11:27 2 கட்ட ரெவலேஷன்னால தான் பிதாவையும் குமாரனையும் தெளிவாய் அறிய முடியும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறிய. ஒரு கண நிறுத்தி, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதாவை தவிர ஒருத்தருக்கு குமாரனை தெரியவே தெரியாதுன்னு இயேசு சொல்றாரு. எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்படாத எத்தனை பேருன்னு கேட்டா சிலர் கை வைக்கலாம். உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா பாவ மன்னிப்பை வாங்கி இருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா பரிசுத்தாவி வாங்கி இருப்பீங்க, தெரிஞ்சிருந்தா ஆவிக்குரிய ஆராதனையில ஆராதிப்பீங்க, தெரிஞ்சிருந்தா உலகத்தின் அசுத்தங்களுக்கு உங்களை விலக்குவீங்க, ஆண்டவரை உண்மையா சேவிப்பீங்க. அந்த ஆழத்துக்குள்ள போகும்போது இவர்தான் அவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இவர்தான் அவர், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். குமாரனாய் அறியணும்னா முதல் கட்ட ரெவலேஷன் தேவன் நமக்கு தர வேண்டும். பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். யோவான் 6:44, யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஹalleluya. பிதா இழுக்காம ஒருவனும் என்னிடத்துல வரவே மாட்டான். முதல் கட்ட ரெவலேஷன் இவர்தான் மேசியா என்று தேவன் வெளிப்படுத்தணும், மனதை திறக்கணும். கர்த்தர் லீதியாளின் மனதை திறந்தார், மனதை திறந்தார். அவர் இயேசு மேசியா என்று விசுவாசித்தார்.
அவர்கிட்ட ஓடி வந்தாள், ஞானஸ்நானம் எடுத்தாள், ஆண்டவருடைய பிள்ளையா மாறினாள். இதில் முதல் கட்ட ரெவலேஷன். முதல் கட்ட ரெவலேஷன்ல கிளியர் இல்ல. ஒரு விதையின் ரகசியம் உண்டு, அது போடுவனோ போட மாட்டேனோ தெரியல, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விதை கலப்பினமா இருந்தா சந்ததியும் கலப்பினமா தான் இருக்கும். அதுபோல உபதேசத்துல கலப்பு இருந்தா ஆவிக்குரிய மக்களும் கலப்பு கூட்டமா தான் இருக்கும், செம்மையா சத்தியத்துல வரமாட்டாங்க. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிய 2 கட்ட வெளிப்படுத்தல். முதல் கட்டத்துல பிதா ஒருவனை இழுக்கும் போது அவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து, அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்து அவரை குமாரனாய் அறிந்து அவரிடத்துல வருகிறார். இது முதல் கட்ட ரெவலேஷனுடைய அனுபவம். இப்படி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தவன் வந்து ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக பிரியமா நடக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் கட்ட ரெவலேஷனை கொடுக்கிறார். மத்தேயு 11:27 மீதியை படிங்க. குமாரனும் அப்ப குமாரன்ட்ட வந்த பிறகு குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறானோ அவனும் தவிர வேறு ஒருத்தனும் பிதாவை அறிய முடியாது. அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறியாததுனாலதான் யெகோவா சாட்சிகள் இயேசுவை தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருத்துவத்தை கொள்கை உள்ளவர்கள் பிதா வேற குமாரன் வேறன்னு நினைச்சு பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதான்னு எழுதியிருக்கிற இடங்களையும் இயேசு மனிதனாய் இருந்து கொண்டு பிதாவேன்னு பேசுற காரியங்களை வைத்துக் கொண்டு அவர் 2 பேர்னு ஆக்கி வச்சிருக்காங்க. திருத்துவக்காரங்க பிதாவாகி தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் வெளிப்படுத்தப்படாததினால் அவர்களும் 2 பேருக்கு மேல நாங்க இன்னும் பெரியவங்களாக்கும் 3 பேர் உண்டு. 3 பேர் ஐக்கியமா இருக்காங்க. அதனால அங்க அந்த முப்பிரை நூல் என்னையாது ஆறாது. அவங்க 2 பேர் இருந்தாலும் அத்து போகும், அவர் ஒருவராய் இருந்தாலும் பிரிய என்ன எதிரும். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், இந்த முப்பிரி கயிறு இருக்குத, அது 3 பிரியும் ஒன்னா சேர்ந்தாதான் ரவுண்ட் ஆகி வரும். 3 பிரியும், ஆனா அதை ஒன்ன பிரிச்சு பாருங்க, ஒன்ன மட்டும் தனியா பிரிச்சுட்டு இழுத்து பாருங்க, பீஸ் பீஸா போயிடும். இயேசுவை தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை 3 நபர் ஆக்காத. அல்லேலூயா. அது தெய்வத்துவத்தை கொலை செய்யறது மாதிரி ஆயிடும். சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதாவை அறியணும்னால் குமாரன் 2வது ரெவலேஷனை முதல்ல பிதா தேவன் இழுத்துக்கொண்டு மாம்சத்தில் வந்த இயேசுவை இன்னாருன்னு காட்டி கொடுக்கணும். பிறகு குமாரனாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்காரோ அவனும் தவிர ஒருவரும் பிதாவை அறியவே முடியாது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. பிதாவும் குமாரனுக்கு ரகசியம் தான். அந்த இடத்துல நிறைய பேசணும். அதனால்தான் நான் இப்படி முகவுரையிலே உள்ள எங்க கொண்டு போயிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த ரகசியத்தை பார்ப்போம். இங்க இந்த இடம் எல்லாம் கேள்விக்குரியது. திருத்தக்காரங்க கேட்பாங்க, நான் பாருங்க, என்னிடத்துல ஒருத்தன் அன்பா இருந்தா அவன் பிதா கற்பனைகளை கொண்டு அவனிடத்தில் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். கேட்பாங்க கேள்வி. வெளிப்படுத்தல் இருந்தா கேட்க மாட்டாங்க. சங்கீதம் 84:3 சங்கீதக்காரர் சொல்றார், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவும். தேவனும் அவர்தான், ராஜாவும் அவர்தான். ராஜாவா வந்தவர் யாரு? தேவனும் ரட்சகரும் ஒரே நபர் தான். பேதுரு சொல்றார், இதுதான் அருமையான விசுவாசம். பிதாவும் குமாரனும் ஒரே நபர் தான். அந்த வசனம் பாருங்க, இது இப்படி இருக்கட்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் விரும்பலாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள், அவர்கள் இல்லை, யாருக்குள்? எத்தனை பேரு? பிதாவும் கிறிஸ்துவும் ஒரு நபர். சரி, இன்னொரு வசனம், 2-3 வசனம் அதுக்கு படிங்க. பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்பதற்கு சங்கீதம் 89:26. குயிக்கா யாராலும் இருந்தா வேற எடுக்கலாம். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். பிதா அவர்தான், தேவன் அவர்தான், ரட்சிக்கிறதுக்கு அவர் கன்மலை. அந்த கன்மலை நம்ம ரட்சிக்க அவர் குமாரனா வந்திருக்கார். பிதாவும் குமாரனும் ஒரே நபரே. இன்னொரு வசனம் ஏசாயா 9:6 நமக்கு தெரியும். பாலன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கடைசியில் அவர் நித்திய பிதா. பிதாவும் அவர்தான், குமாரன் அவர்தான். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் 20:6. பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசு ஆளுவாரு. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட, அவர்கள் இல்லை. பிதாவுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் தெரியணும். அந்த ரகசியத்தை இப்ப நம்ம விளக்கும். இன்னொன்னு கூட வெளிப்படுத்தல் 22:3-4. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் சொன்ன உடனே 2 பேர் போல தோணுது, அப்படிதானே? தேவனும் ரட்சகரும் சொன்ன உடனே 2 பேர் போல. தேவனாக அவர் சிருஷ்டிகர், பாவத்தில் விழுந்து போன மனிதனை ரட்சிக்க அவர் ரட்சகர். தேவனும் அவர் தான், ரட்சகர் அவர் தான். அல்லேலூயா. தேவனும் அவர் தான், நம்ம ஆளுகிற ராஜாவும் அவர் தான். தேவனும் அவர் தான், நம்முடைய மீட்பர் அவர் தான். அந்த மீட்பர் தான் ஆட்டுக்குட்டியானவர். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவர்களுடைய ஊழியக்காரர் இல்ல, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆகிய அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவரை சேவிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நபரா 2 பேரா? ஒரே நபரா 2 பேரா? தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் சரீர பிரகாரமாக இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு உள்ள ஆவியாத்மா சரீரம் உள்ள ஒருவர் என்று கடைசியில் பார்க்கும்போது பார்ப்போம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:22 மட்டும் படிங்க. அதிலே நான் தேவாலயத்தை காணவில்லை, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். வேற ஆட்டுக்குட்டியானவர் அது ஆலயம் ஆகாது. ஆலயம் பிதாவுடைய வீடு. ஆலயத்துல பிதா வாசம் பண்ணணும். தேவனாய கர்த்தர் தான் பிதா. மாம்சத்துல வந்து ரட்சகர் குமாரன் இயேசு கிறிஸ்து. இந்த ஆட்டுக்குட்டியானவருக்குள் ஆலயம், பிதாவுடைய ஆலயம், பிதாவுடைய வீடு. இன்னொரு விதத்துல சொன்னா, நீங்களே ஆலயம்னா நம்ம சரீரம் தான் ஆலயம். அதுபோல ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய கன்னி மரியாளின் வயிற்றிலே உருவாகி பிறந்த இந்த மனித சரீரம் தான் பிதாவுடைய வீடு. என்னை கண்டவன் இயேசுவை காணுகிறவன் இயேசுவில் பிதாவை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வத்துவம் முழுது அவருக்கு உள்ள. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். ஒரு ஆலயம், ஆனா உள்ள தேவனாகிய கர்த்தர். வெளியே ஆட்டுக்குட்டியானவர், உள்ள தேவனாகிய கர்த்தர். சிலுவையில் அறையும் போது வெளியே அவர் மனுஷன், வெளியே அவர் மனுஷன், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் என்கிறதான் இயேசு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நேரம் வந்து இறங்கி நிற்க முடியாது. ஒரு மனித ஆலயம் வழியாகத்தான் அவர் வர முடியும்.
மனித ஆலயத்தில் இருந்தார். அந்த மனித சரீரத்தை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அது மகிமையின் கர்த்தரைத்தான் அவர்கள் சிலுவையில் அறைந்தார். அல்லேலூயா. ஆயினால் அது தேவனுடைய சொந்த இரத்தம், இரண்டாம் நபருடைய இரத்தம் இல்ல. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் சுற்றி 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 தேவனும் குமாரனும், பிதாவும் குமாரனும் ஒரே நபர் என்கிற பல வசனங்களை நாம் வாசித்தோம். இன்னும் ஏராளம் வாசிக்க முடியும். நம்முடைய நேரத்தை நாம் சுருக்கி தெளிவாக நாம் இயேசு கிறிஸ்துவை இடரலற்ற அனுபவத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.